டாஸ்மாக் ஊழல்ல 1000 கோடியில சுமார் 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் திமுகவினர்கள் அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆக்காம தான் தூங்க போவதில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சபதம் எடுத்தது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் திமுக அரசு அவங்க செஞ்சிருக்க ஊழல் அது எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையில தற்போது அண்ணாமலை அதே போல பாஜகவினர்கள் எல்லாருமே மும்முரமாகவும் தீவிரமாகவும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க விளம்பர திராவிட மாடல் அரசு அப்படின்னு அண்ணாமலை பல முறை திமுக அரசை அவரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல ஒரு முக்கியமான விஷயமா எந்த இடத்துக்கு பார்த்தாலும் கலைஞர் அவருடைய பெயரை தொடர்ந்து வச்சுக்கிட்டு வர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு சமீபத்தில் அண்ணாமலை ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, எல்லா இடத்துக்குமே நீங்க கலைஞர் அவருடைய பெயரை என்னமோ அவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பெயரை சூட்டிக்கிட்டு இருக்கீங்களே, முதல்ல டாஸ்மாக் கடைகள் அந்த கடைகளுக்கு போய் கலைஞர் அவருடைய பெயரை வைங்க, கலைஞர் அவருக்கு அதுதான் பொருத்தமாக இருக்கும், ஒரு மகனாக நீங்க அவருக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு கலைஞர் பெயரை வைக்கிறது மிக பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க நேற்று பாஜகவினர்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழகத்துல பல இடங்கள்ல ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை டாஸ்மாக் கடைகள்ல ஒட்டினதை நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய புகைப்படத்தையும் டாஸ்மாக் கடைகள் அந்த வாயில ஒட்டி அந்த கடைக்கே கலைஞர் டாஸ்மாக் கடை கலைஞர் சாராய கடை அப்படின்னு பாஜகவின் ஆதரவாளர்கள் அந்த கடைகளுக்கே கலைஞர் கடை சாராய கடை அப்படின்னு பெயர் சூட்டி இதுதான் கலைஞர் அவர்களுக்கு இனிமேல் பொருத்தமான ஒண்ணா இருக்கும் அப்படின்னு ஆளும் திமுக அரசுக்கு பயங்கரமா மிகப்பெரிய எதிர்ப்பை தற்போது அண்ணாமலை ஆதரவாளர்கள் நேற்று நம்ம தமிழகத்துல செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் தற்போது படு வைரல் ஆகிட்டு இருக்கு. இங்க அதை நீங்களே பாருங்க. சேலத்துல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட பஸ் ஸ்டாப்புக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டில் அமைக்கப்பட்ட பஸ் ஸ்டாப்புக்கே கலைஞர் பேருந்து நிலையம்னு பேர் வச்சிருக்காங்க. அவருடைய ரத்தம், வேர்வை, சதை, புத்தி எல்லாத்தையும் ஊற வச்சு அவர் தமிழக மக்களை எப்படியாவது உலக அளவில் பெரிய குடிகாரர்களாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பேரை இந்த டாஸ்மாக்கு வைக்காம இருக்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு மனசு வருத்தமா இருக்குது. அதன் காரணமாக நாங்க கலைஞர் சாராய விற்பனை மையம் அப்படின்னு சொல்லி இந்த சாராய கடைக்கு பேர் வைக்கிறோம். அதே மாதிரி இது பண்ணும்போது இந்த வருடம் அவர்கள் செய்த சாதனையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் செய்த இந்த 1000 கோடி ஊழலையும் டாஸ்மாக் கடையில் நாங்க ஓட்ட போறோம். துண்டு கொண்டு போட்டு இல்ல கண்ணாடியில ஓட்டு, இதுலயே ஓட்டலாம் சார். ஸ்டிக்கர் ஓட்ட போறோம், வீடியோ எடுத்துங்க. நீங்க அந்த சைடு விட்டு சாயந்தரம் டைம் பரவாயில்ல வாடகை